இந்தியா அலைன்ஸ்ல ஒரு கூட்டம் நடக்குது, திமுக புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. எப்படி பாக்குறீங்க? திமுக அணி கெமிஸ்ட்ரியை காலி பண்ணி விஜயை காட்டி பேரம் பேசி எல்லா கொடுமைகளையும் திமுகவுக்கு பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படி விஜய் கிட்ட போயிட்டாங்க. இதை எந்த ஒரு கட்சியும் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. இந்தியா கூட்டணிக்குள்ள ஒருத்தர் குத்ததுக்கு ஒருத்தர் கத்தியை வச்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி எல்லாத்தையும் குத்தது கத்தி வச்சுட்டு இருக்காப்புல. இதுதான் இந்தியா கூட்டணிக்குள்ள நடக்குது. இந்திய கூட்டணி உருவாகிறதுக்கு மு.க. ஸ்டாலின் முக்கிய புள்ளியா இருந்தார். இந்த நிலையில அவர் விலகுறாரு அப்படின்றப்ப எந்த மாதிரியான ஒரு சிக்கல் இந்தியா கூட்டணிக்கு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம்? இந்தியா கூட்டணியை பற்றிய நம்பகத்தன்மை இந்திய மக்கள் மத்தியில் ரொம்ப குறைஞ்சு போகும். ராகுல் காந்தி காங்கிரஸோட சுயநலத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணிங்கிற எண்ணம் தான் வரும். இப்படி ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய முதுகுல குத்துற வேலையை காங்கிரஸ் செய்கிறதுனால காங்கிரஸை விட்டு திராவிட முன்னேற்றங்களும் வெளியேறியிருக்காங்க. காங்கிரஸை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டே தேஜஸ்வியும் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்கிறதான் 100க்கு 100 உண்மையான ஒரு தகவலாக இருக்க முடியும். எவ்வளவு சீக்கிரம் ஸ்டாலின் மோடி கொடுக்கக்கூடிய ஆதரவு கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு 2 கேபினெட்டு 2 எம்ஓஎஸ்ன்னு வாங்கி என்டிஏல சேர்றதோ அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லது. கொள்கை எதிரி அப்படின்றதுல தீவிரமா இருக்காங்க. மோடி எதிர்ப்பு அப்படின்றதுல திமுகவுடைய ஸ்டாண்டா இருக்குல்ல சார்? பாஜக எதிர்ப்பு அவங்களுக்கு 2026 பலன் தரல. இனிமே இந்த மத சார்பற்ற பாஜக எதிர்ப்புங்கிறதெல்லாம் தாவேகா கூட காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கும்மாளம் அடிக்கும்போது இனிமேல் இதுக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மத சார்பற்ற அணிங்கிறதுலையும் பாஜக எதிர்ப்பில் என்ன லாபம் வந்துட முடியும்? மூன்றாவது அணி ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. காங்கிரஸ் பலகீனமாக இருந்தாலும் கூட மாநில கட்சிகளும் அங்கங்கே பலகீனமாக தானே இருக்காங்க. ஸ்டாலின் மட்டும்தான் பலமாக இருந்தார். அவரையும் காலி பண்ணி விட்டுட்டாரு ராகுல் காந்தி. ஆனால் இப்போ வரைக்குமே மோடியை கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வலுவான எதிர்ப்பு தாவேகா சைட்லேருந்து இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டம் தான் நீங்கள் குவிச்சிட்டேல. தாவேகா கூட எல்லாமே குவிஞ்சிட்டாங்க. இது கடவுளாக பார்த்து மோடிக்கு பண்ண நல்லது. மோடி எதிர்ப்பு இங்கே செத்து போச்சேன். மோடி எதிர்ப்பு 2026 செத்து சுண்ணாம்பா போச்சேன். என்னமோ மோடி எதிர்ப்புங்கிறது எப்படி நிற்க முடியும்? C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். C7 நேயரோட இணைவதில் மகிழ்ச்சி சார். அரசியல் தேர்தலுக்கு பிறகு அரசியல்ல தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த நிலையில இந்தியா அலைன்ஸ்ல ஒரு கூட்டம் நடக்குது, திமுக புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. எப்படி பாக்குறீங்க? இது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? குதிரை கீழே தள்ளினது மட்டுமில்ல, குழியும் பறிச்சாங்க கதையாட்டு. திமுக அணி கெமிஸ்ட்ரியை காலி பண்ணி கம்பைன் மீட்டிங் பேசாமல் பேரம் பேசி விஜயை காட்டி பேரம் பேசி எல்லா கொடுமைகளையும் திமுகவுக்கு பண்ணிக்கிட்டு ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்களும் ரொம்ப தோல்வி தான் காங்கிரஸுக்கும் அப்படி விஜய்கிட்ட போயிட்டாங்க. இதை எந்த ஒரு கட்சியும் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஸோ இந்தியா கூட்டணியை விட்டு திமுக விலகிறது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் பார்க்கணும். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியை விட்டு விலகியிருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட் பாஜக ஒன்றிணைச்சு பேசி அதில் ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில் கிளப்பி கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் போது நீங்கள் தப்பாக பேசுனதுக்கு வருத்தம் தெரிவிங்கன்னு கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் செக்ரட்டரி பேபி போக மாட்டார், வேறு ஏதாவது பிரிட்டோ அப்படி யாராவது ஒரு ராஜ்யசபா எம்பி யாரையாவது அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒருத்தர் குத்ததுக்கு ஒருத்தர் கத்தியை வச்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி எல்லாத்தையும் குத்தது கத்தியை வச்சுட்டு இருக்காப்புல. ராகுல் காந்தியை குத்திடலான்னு கத்தியை வச்சுக்கிட்டு பின்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு வெளியே மலர் சண்டை கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் இந்தியா கூட்டணிக்குள்ளே நடக்குது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு 2 எம்எல்ஏயும் 3 விழுக்காடு ஓட்டும் தான். இனிமேல் அவங்கள மம்தா ஏதோ ஒரு 2 எம்பி சீட்டு கொடுத்து சேர்த்துக்குவாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் அந்த 2 எம்எல்ஏயும் முஸ்லீம் எம்எல்ஏக்கள் தான். முஸ்லீம் கட்சி மாறி போயிட்டு அது. ஸோ அவங்க மம்தா பானர்ஜி கலந்துக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை தன் டேம்ஸுக்கு கொண்டு வர பார்ப்பார். தன் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு கொண்டு வர பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துக்கிட்ட காங்கிரஸும் அகிலேஷ் யாதவை ஏமாற்றிக்கிட்டு மாயாவதியை கைப்பற்றலாமா, அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டியை கைப்பற்றலாமாங்கிற மூவ்ஸை பண்ணுவாங்க.
இங்கே வந்து அடுத்த கட்டம் ராகுல் காந்தி மெல்ல மெல்ல இந்தியா கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வர்றதுக்குள்ள வேலையை ராகுல் காந்தி பார்ப்பார். சார் அதே மாதிரி இந்திய கூட்டணி உருவாகிறதுக்கு மு.க. ஸ்டாலின் ஒரு முக்கிய புள்ளியா இருந்தார். இந்த நிலையில அவர் விலகுறாரு அப்படின்றப்ப எந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம்? இந்தியா கூட்டணியை பற்றிய நம்பகத்தன்மை வந்து இந்திய மக்கள் மத்தியில் ரொம்ப குறைஞ்சி போகும். ராகுல் காந்தி காங்கிரஸோட சுயநலத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணிங்கிற எண்ணம் தான் வரும். அதனால தான் அந்த பதவி வெறியில் ராகுல் காந்தி தரப்பு காங்கிரஸ் தரப்பு செயல்பட்டனால தான் நிதிஷ்குமார் வெளியேறினார். நிதிஷ்குமார் வெளியேறினால தான் அங்கே பீகாரில் ரிசல்ட் மாறிச்சு. இந்தியாவில் 30 சீட்டு ரிசல்ட் மாறும்போது 293 வந்திருந்த என்டிஏ 260 வந்திருந்தால் ஆட்சி வேற வந்திருக்கும். அப்போ ஆட்சி அங்கே வராது காரணமே ராகுல் காந்தியோட காங்கிரஸோட அந்த சுயநல போக்கு தான். அதை நிதிஷ்குமாருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் அவர் இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறி இன்னைக்கு பீகாரில் அவர் கட்சி கூட்டணியில் இருக்குது. அவர் மத்திய அமைச்சராட்டும் நாளைக்கு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குது. ஸோ இந்த நடவடிக்கைகள் பாரசைட் காங்கிரஸ் ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஆட்டு கூட இருக்கக்கூடிய கட்சியே உறிஞ்சி சாப்பிட்றது, அதிகாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு எதிராக வழக்கில் தொடுறது, கனிமொழியை கைது பண்ணி தீகாரில் வைக்கிறது, சுப்ரியா சுலியை கைது பண்ண முடியுமான்னு பார்க்குறது, முலாயம் சிங் யாதவுக்கு நெருக்கடி கொடுக்கறது, மாயாவதிக்கு நெருக்கடி கொடுக்கறது, இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகள். இப்படி ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய முதுகலை குத்துற வேலையை காங்கிரஸ் செய்கிறதுனால காங்கிரஸை விட்டு திராவிட முன்னேற்றங்களும் வெளியேறியிருக்காங்க. தேஜஸ்விக்கும் அகிலேஷுக்கும் தெரியும், சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக பாஜகவுக்கு எதிர்த்தாகணும் அவங்க ரெண்டு வரும். அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலுக்காக அப்படி வந்து உட்காராங்களே தவிர காங்கிரஸுக்கு கள்ளத்தனங்கள் அவங்களோட ஏமாற்று வேலைகள்லாம் இவங்களுக்கு தெரியும். காங்கிரஸை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டே தேஜஸ்வியும் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்கிறதான் 100க்கு 100 உண்மையான ஒரு தகவலாக இருக்க முடியும். மம்தா பானர்ஜி தொடர்ந்து நிறைய விமர்சனங்களை காங்கிரஸ் மீது வச்சிருக்காங்க. இந்த நிலையில அவங்க போய் பங்கேற்கிறாங்க அப்படின்றப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா பார்க்க வேண்டியது? அவங்க பிரதான எதிர்கட்சி, பாஜகவுக்கு எதிராக சுகந்த அதிகாரி ஒரு பெரிய லீடராக வந்து அங்கே சைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு 3 விழுக்காடு வாக்கும் 2 முஸ்லீம் எம்எல்ஏங்களும் கொண்ட காங்கிரஸ் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் கூட இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் தான். தனக்கு எதிராக உள்ள நெருக்கடிக்கு வந்து இந்தியா பிளாக்னு ஒன்று இருக்குங்கிறது காட்டுறது வந்து அவங்களுக்கு கூடுதல் பலம். அதற்காக அவங்க தோற்று போனதுனால அவங்க அங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து தோற்று போனதுனால ஸ்டாலின் ஏன் இருக்கலைன்னா தோல்விக்கு காரணமே ராகுல் காந்தியோட சதி திட்டம்னு சொல்லும்போது இனிமேல் இந்த சதிகாரர்கள் கூட பயணிக்கிறதுல எந்த லாபமும் இல்லைங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டாலின் மோடி கொடுக்கக்கூடிய ஆதரவு கரத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு 2 கேபினெட்டு 2 எம்ஓஎஸ்ன்னு வாங்கி என்டிஏல சேர்றதோ அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லது. மோடி வந்து ஸ்டாலினை ரொம்ப மதிக்கிறார். எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு முதல்வர், அந்த முதல்வருக்கு மகன்கிறனால எமர்ஜென்சியில் அநியாயமாக கைது செய்யப்பட்டு கொடுமையாக நடத்தப்பட்டார். அதெல்லாம் சொல்வார். கைலமன்னன் அலிஸ் குமாரசாமி நாடார், சிவப்பு நாடா ஆசிரியர், முதல் புலனாய்வு பத்திரிகை ஆசிரியர், இன்னும் கட்டாமடான்னு தான் இது பண்ணுவார். அவர் வெள்ளாள தெருவில் இருந்தார், புரசவாக்கம். நான் எப்போ ஊரில் இருந்து சென்னை வரும்போதும் அவரை போய் பார்ப்பேன். அப்போ சொல்லுவார், அந்த அளவுக்கு ஸ்டாலினை எமர்ஜென்சியில் கொடுமைப்படுத்தினாங்க. அவர் ஸ்டாலினை வித்யாசாகர்னு ஒரு ஜெயிலர் அடிக்கும்போது வந்து சிட்டி பாபு தம்பி அடிக்காதீங்கன்னு, தலைவர் மகனை அடிக்காதீங்கன்னு ஸ்டாலின் மேலே விழுந்து ஸ்டாலின் மேலே விழக்கூடிய அடியெல்லாம் சிட்டி பாபு வாங்கிக்குவாப்பில்லை. அந்த மாதிரி எமர்ஜென்சியில் கஷ்டங்கள் அனுபவித்த ஒரு தலைவர் தான் மு.க. ஸ்டாலின். காங்கிரஸ் தன் வழக்கமான பாணியை இப்பவும் காட்டிட்டாங்க. மோடி அதை சுட்டி காட்டுறாரு. எமர்ஜென்சி ஏற்ற முதல்வர் மகன் என்பதனால ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது என்பதிலிருந்து எமர்ஜென்சி கொடுமைகளை வந்து மோடி சுட்டி காட்டுறாரு. ஸோ மோடி வந்து ஒரு ஆலிவ் பிராஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு அன்பு கரம் கொண்டு ஒரு ஆதரவு கரம், ஒரு வரவேற்கும் கரத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீட்டுறாரு. அதை திராவிட முன்னேற்ற கழகம் 22 மக்களவை உறுப்பினரோடு இருக்கக்கூடியவங்க சரியாக பயன்படுத்தினா 2 கேபினெட்டு 2 எம்ஓஎஸ் போன்ற பதவிகளெல்லாம் மோடி வந்து என்டிஏக்குள்ள மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாப்புல. கொள்கை எதிரி அப்படின்றதுல தீவிரமாக இருக்காங்க. மோடி எதிர்ப்பு அப்படின்றதுல திமுகவுடைய ஸ்டாண்டா இருக்குல்ல சார்? இதுவரை பாஜக எதிர்ப்பு இதில் தான் பண்ணுறாங்க. முரசொலி அவங்க பத்திரிகைகளெல்லாம் வந்து பாஜக எதிர்ப்பு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிர்ப்பு எல்லாம் தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. நான் மறுக்க வரல. பட் பாஜக எதிர்ப்பு அவங்களுக்கு 2026 பலன் தரலை. பாஜக எதிர்ப்பு பண்ண இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. கம்யூனிஸ்ட்டு சண்முகம் ஒத்துழைப்பு கொடுக்கல, காங்கிரஸ் ராகுல் ஒத்துழைப்பு கொடுக்கல, விசிகா திருமா ஒத்துழைப்பு கொடுக்கல. எல்லாருமே தங்களுக்கு ஒரு கூடுதல் பலம், கூடுதல் அதிகாரம் வேணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக போய் அவங்க இப்போ எல்லாமே தாவேக்கா கூட போயிட்டாங்க. இனிமேல் இந்த மதசார்பற்ற பாஜக எதிர்ப்புங்கிறதெல்லாம் தாவேக்கா கூட
காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கும்மாளம் அடிக்கும்போது இனிமேல் இதுக்குள்ளே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதசார்பற்ற அணிங்கிறதுலையும் பாஜக எதிர்ப்பில் என்ன லாபம் வந்துட முடியும்? ஒரு ரெண்டாங்கட்ட திமுக தலைவர் பலரையும் நான் பேசும்போது இதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன லாபம் வந்துட முடியும்? ஒரு லாபமும் இனிமேல் காங்கிரஸ் அந்த மதசார்பற்ற அந்த கூட்டணி வச்சு வராது, பாஜக எதிர்ப்பு வச்சு வராது. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தின்னு சொன்னால் இன்னொரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடிங்கிற முடிவுக்குள்ளே எப்போ வராங்களோ அப்போ வர்றது மு.க. ஸ்டாலினுக்கு நல்லது. மோடி அதை எதிர்பார்த்துருக்கிறாருங்க, 100க்கு 100 உண்மை. இப்போ மூன்றாவது அணி ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. மூன்றாவது அணின்னு சொன்னால் இப்போ காங்கிரஸுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் 2% ஓட்டு இருக்குது, அஸ்ஸாமில் 18 விழுக்காடு ஓட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு 3.4 விழுக்காடு ஓட்டு இருக்கும். இப்படி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் பாஜகவோட குறைவாக தான், ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கும். இப்படி மகாராஷ்டிராவில் 15 to 20% ஓட்டு இருக்கும். இப்படி நீங்கள் மூணாவது அணி கட்சிக்கு இன்னொரு ஸ்டேட்டில் யாருக்கு ஓட்டு இருக்குது சொல்லுங்கள்? ஒரு யாதவ் கம்யூனிட்டிங்க லெவலில் முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாமே தவிர வாக்கு வங்கி இருக்கா சமாஜ்வாடிக்கு? சமாஜ்வாடிக்கு யாதவ் சமுதாய மக்கள் மத்தியில், யாதவ் சமுதாயத்தில் நாளைக்கு பிரதமராக கூட மோடிக்கு ஒரு மாற்றாக கூட அந்த பிரதமர் பதவிக்கு ராகுலோட தகுதியானவர் அகிலேஷ் யாதவ்ங்கிற ஒரு எண்ண ஓட்டம் யாதவ் சமுதாய மக்கள் மத்தியில் இருக்குது. அது நியாயமானது தான், சரியானது தான். ராகுலோட தகுதி தரம் இருக்கிறவர் தான் அகிலேஷ் யாதவ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அகிலேஷ் யாதவுக்கு மாநில அளவில் என்ன செல்வாக்கு இருக்குது? ராகுலுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது, அந்த கட்சிக்கு ஜார்க்கண்டில் செல்வாக்கு இருக்குது, மகாராஷ்டிராவில் செல்வாக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது. ஸோ அரசியல் கட்சிகளை வந்து வெஸ்ட் பெங்காலில் கூட 3% இருக்குது. ஸோ அரசியல் கட்சிகள் வந்து காங்கிரஸ் கூட இருந்து அது கொஞ்சம் சீட்டு கொடுக்கறதான லாபம்னு நினைப்பாங்க. இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பலவீனமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல சார்? மாநிலங்களில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கான ஒரு மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டு வருது. காங்கிரஸ் பலகீனமாக தான் இருக்குது. ஆனால் மாநில கட்சிகளுக்கு வந்து கூடுதலாக ஒரு சக்தி இருந்தால் தானே அதை தோற்கடிக்க முடியும். இப்போ காங்கிரஸுக்கு பதிலாக பகுஜன் சமாஜ் பார்ட்டியே சேர்த்துக்கிட்டு காங்கிரஸை கழட்டி விடுறது தான் அகிலேஷ் யாதவுக்கு நல்லது. ஏன்னா அகிலேஷ் யாதவ் இல்லாமல் பகுஜன் சமாஜ் கூட ஒரு கூட்டணிக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணுவாங்க. பட் காங்கிரஸ் பலகீனமாக இருந்தாலும் கூட மாநில கட்சிகளும் அங்கங்கே பலகீனமாக தானே இருக்காங்க. ஸ்டாலின் மட்டும்தான் பலமாக இருந்தார், அவரையும் காலி பண்ணி விட்டுட்டாரு ராகுல் காந்தி. அப்போ எந்த மாநில கட்சி எந்த மாநிலத்தில் பிஜேபிக்கு எதிராக பலமாக இருக்குது? அகிலேஷ் யாதவ் இல்லை, பலம் இருக்குது, பட்டு பாஜகவுக்கு அடுத்து தான். தேஜஸ்வியும் இல்லை, பாஜகவும் நிதிஷும் சேர்ந்தா தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ தேஜஸ்விக்கு காங்கிரஸ் ஏதோ தேவைப்படுது, தன் டேர்ம்ஸுக்கு தேவைப்படுது, அகிலேஷுக்கு காங்கிரஸ் தன் டேர்ம்ஸுக்கு தேவைப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கனால காங்கிரஸுக்கு வந்து ஒரு அகில இந்திய பார்வை கிடைக்குது. அந்த பார்வை கம்யூனிஸ்டுக்கோ மம்தாவுக்கோ அகிலேஷுக்கோ தேஜஸ்விக்கோ கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு பிற மாநிலங்களில் செல்வாக்கு இல்லை. அதே மாதிரி இந்த சமயத்தில் டிவிகேவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது வந்து போய் கலந்துப்பாங்க இந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டது, ஆனால் யாரும் போகலை. இப்போ எதிர்காலத்தில் இப்போ டிவிகே வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இப்போ வரைக்குமே மோடியை கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு வலுவான எதிர்ப்பு தாவேகா சைட்லேருந்து இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்க. அது அந்தந்த கட்சி எந்த வகையில் எதிர்ப்பாங்களோ அந்த மாதிரி அது இருக்கும். பாராளுமன்ற பிரதித்துவம் இல்லை, அவங்க அதையே காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மோடி எதிர்ப்பு இங்கே செத்து போச்சேன். மோடி எதிர்ப்பு 2026 செத்து சுண்ணாம்பா போச்சேன். அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு பேச முடியாதுல்ல. 19 மோடி எதிர்ப்பு உச்சத்தில் இருந்தது, 21 மோடி எதிர்ப்பு சுமாராக இருந்தது, 24 மோடி எதிர்ப்பு இருந்தது. ஆனால் மோடிக்கு ஒரு ஆதரவு வளையம் உருவாக்கி கொடுத்துட்டாரு அண்ணாமலை. இப்போ வந்து மோடி எதிர்ப்புங்கிறத 2026 எடுக்கும்போது வந்து அது திமுக தோல்வி அடைஞ்சிட்டா. என்னமோ மோடி எதிர்ப்புங்கிறது எப்படி நிற்க முடியும்? தாவேக்காவுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குது, அது கூட அரை கால் முக்கால்னு போட்டு காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கு வலிமை ஒரு 40 விழுக்காடு தாண்டி 40 to 45% வாக்கு பலம் வந்து இந்த அணிக்கு வரும். அதுக்கு பேர் பாஜக எதிர்ப்புன்னு அவங்க வச்சுக்குவாங்க. மற்றபடி பாஜக எதிர்ப்பில் யாருக்கு பலன் இருக்குது, என்ன இருக்குது? பாஜக எதிர்ப்பில் எடப்பாடிக்கு பலன் வருமா? பாஜக எதிர்ப்பில் சீமானுக்கு பலன் வருமா? பாஜக இதில் அன்புமணிக்கு பலன் வருமா? பாஜக எதிர்ப்பில் ஸ்டாலினுக்கு பலன் வருமா? ஒரு கட்சியை எதிர்த்தா பலன் இல்லாத போது அந்த கட்சியை எதிர்த்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை தான் நீங்கள் குவிச்சிட்டேல. தாவேக்கா கூட எல்லாமே குவிஞ்சிட்டாங்க. இது வந்து கடவுளாக பார்த்து மோடிக்கு பண்ண நல்லது. கடவுளாக பார்த்து இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மதவெறி கும்பல் ஓட செயல்பாட்டுக்கு, அந்த மதவெறிக்கு ஆட்பட்டு செயல்படக்கூடிய மதவெறியாளர்கள்
இந்துக்களை மதவரின்னு சொல்லி சனாதன தர்மத்துக்கு எதிராட்டு, இந்து தர்மத்துக்கு எதிராட்டு, இந்திய மதத்துக்கு எதிராட்டு செயல்படக்கூடியவங்க அவங்கள அறியாமலே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டது இந்த அரசியல் நிகழ்வு. இது மோடிக்கு ஒரு வழி திறந்துட்டு, கதவு திறந்துட்டு, கண்டிப்பாக 98ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் ஜெயலலிதா 30 சீட்டு ஜெயித்த மாதிரி, 99ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் கலைஞர் 27 சீட்டு ஜெயித்த மாதிரி ஒரு ஒன்றுபட்டு ஒரு இது தோற்று போனவங்கெல்லாம் மோடி தலைமையில் உருவாகி மோடிக்கு 35 எம்பி சீட்டுக்கு மேலே 29 வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சதிகாரர்கள் மதவெறி கும்பலுக்கு மரண அடியாக அது 29 அமையதுக்கான சூழ்நிலையும் சாத்தியக்கூறுகளும் மோடிக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் வரதுக்கான சூழ்நிலையை தாவேகாவின் தொடக்கமும் அது ஆட்சியை பிடிச்சதும், அதுக்கு பின்னாடி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பிசிகா, ஐயுஎம்எல் போய் நிற்கிறதும் ஒரு வாய்ப்பை மோடிக்கு இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பங்கிற மாதிரி ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது மோடிக்கு வந்திருக்கதா நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றிம்மா.